உங்களுடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்கிறார்கள். அதிலிருந்து விளங்கிக் கொள்ள காத்திருக்கிற போது புரிந்து கொள்வதாக சொன்னால் எங்கள் நிரப்பியது நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரின் வழி வேண்டுகிறோம். அனைவரையும் ஆண்டவரின் கிருபையாக வாழ்கிறேன். கடவுளுடைய நிறைவான ஆசையும் உங்கள் குடும்பங்களில் எப்பொழுதும் தங்கியும் ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. அவகால வாழ்வில் நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளோடு இணைந்து வாழ்கிற வாழ்வில் மேற்கொள்கிற ஆன்மீக பயிற்சிகளில் கடவுளோடு துணை நின்று எப்பொழுதும் உடனிருக்கின்ற அனுபவத்தை பெற்றிட நமக்கு துணை செய்வதாக. இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற சிறுவரோடு The cross manifestation of grace, சிலுவை அருளின் வெளிப்பாடு. சிலுவை என்று சொல்கிற போது இன்றைக்கு அதை குறித்த ஒரு விதமான தெய்வீகம் வளர்ந்துவிட்டது. தூய்மையான, மிகவும் அழகான, அலங்காரமான சிலுவையை நாம் இப்பொழுது மனதில் அதிகமாக கொண்டிருக்கிறோம். சிலுவை ரோமை பேரரசின் மிக கொடுமையான மரண தண்டனைக்குரிய கருவி. 1000 நபர்களை கொன்று குடித்த ஒரு மரண தண்டனை கருவி. இப்படி இருந்த இந்த சிலுவை அதே நிலையில் பார்க்கப்பட முடியாததற்கு ஒரு காரணம், ஆண்டவர் இயேசுவும் அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யாதவர் என்று திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். பாவம் செய்யாதவர் பிறருடைய பாவங்களை மீட்பதற்காக சிலுவையில் அறையப்பட்டதினாலே அது புனிதமானது என்பது. இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு இந்த சிலுவை புனிதமாக்கப்பட்ட சிலுவை அப்படியே நின்றதா என்றால், சிலுவையின் பெயரால் மீண்டும் கொலைகள், மீண்டும் மரணங்கள் என்பது ரோமை பேரரசு தண்டனை விதித்தது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் அதை பயன்படுத்தி எண்ணற்ற உயிர்களை கொன்று குவிப்பதற்கு அதை போர் கருவிகளுக்கு முன்னோடியாக பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சிலுவை போர் பிறருடைய மீட்புக்காக, பிறருடைய வாழ்வுக்காக தாமே ஏற்ற அந்த சிலுவையை பிறரை அடிப்பதற்கு, வீழ்த்துவதற்கு, கொன்று குவிப்பதற்கு அடையாள கருவியாக கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தியது அவமானம். சிலுவையை முன்வைத்து அதை ஒரு சென்டிமெண்டாக பயன்படுத்தி எண்ணற்ற கிறிஸ்தவர்களுடைய அந்த சப்போர்ட், ஆதரவு, அரசாட்சியின் மிகப்பெரிய ஆதரவு சின்னமாக இந்த சிலுவை மாறியது. அதற்கு பிறகு இப்பொழுது சிலுவை இயேசுவை விட, இயேசுவின் போதனைகளை விட, இயேசுவின் வழிநடத்துதலை விட, இயேசுவின் இந்த பாடு மரண உயிர்த்தெழுதலை விட சிலுவை இப்பொழுது எல்லாருக்கும் முதன்மையான ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறது. நாம் அப்படி செய்து கொண்டு வருவது சரியா என்பதை நாம் தான் யோசிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. சிலுவை ஒரு பேரரசின் கொலை தண்டனையாக இருந்து இறையாட்சியின் அடையாளத்தை வலியுறுத்தி பணி செய்த ஆண்டவர் இயேசுவை கொலை செய்த அந்த கருவி இப்பொழுது மீட்பின் அடையாளமாக, கிருபையின் வெளிப்பாடாக அது மாறியது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு திருப்பணி காலத்தில் அவர்
மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாளுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். இயேசு சொல்லுகிற இந்த 3 முன்குறித்து அறிவிக்கின்ற, மரணத்தை முன்னறிவிக்கின்ற நிகழ்வுகளில கொலை செய்யப்படுவார் என்று தான் சொல்கிறார். அதை பர்டிகுலரா சிலுவை மரணம் என்று அவர் சொல்லாததற்கு காரணம், கொலை என்றாலே அன்றைக்கிருந்த சூழலில் சிலுவை வழியாகதான் இந்த பேரரசு செய்து வந்தது. என அவர் இதை குறிப்பாக சிலுவை மரணம் என்று சொல்லவில்லை, கொலை செய்யப்படவும் என்றுதான் அவர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற நற்செய்தி நூல்களிலும் அவர் சொல்லுகிறார். ஆட்டி கொடுக்கப்படவும், ஒப்பு கொடுக்கப்படவும், மரணத்துக்கு பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்படவும் என்று சொல்லுகிற அவர் மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை இங்கு ஆழமாக பயன்படுத்துகிறார். மனுஷகுமாரன் இங்கு துன்புறுவதையும் இங்கு பயன்படுத்துகிறார். இயேசுவின் மரணத்தினாலே, இயேசுவின் சிலுவை மரணத்தினாலே இந்த சிலுவை மரணத்தை குறித்த நினைவுகள் நமக்கு பசுமையாக அல்ல, அது மிக கொடுமையானதாக, அபாயகரமானதாக, நாம் மீண்டும் மீண்டும் அது பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய மனதை பாதிக்கின்றதாக நம்முடைய சிலுவை மரணம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த சிலுவை மரணம் மறித்தவர்கள் எல்லோருமே தாமதமாக தான் மறிப்பார், உடனடியாக மறிப்பது இல்லை. இயேசு ஒருவர் மாத்திரமே உடனடியாக மறித்தார் என்று திருமறை சொல்கிறது. சிலுவை எதையெல்லாம் நமக்கு நினைப்படுத்துகிறது? கடவுளின் உட்குறிப்பு, கடவுளின் தீர்மானம், கடவுளின் முன்னேற்பாடு, கடவுளின் விருப்பம் என்பதை பவுலடிகளார் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3லிருந்து 6 வரை இருக்கிற வசனங்களில் அங்கே சொல்லியிருப்பார். 2வது, குமாரனுடைய ரத்தம் சிந்துதல், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஏற்றுக்கொள்ளுதல். 7லிருந்து 10 வசனங்கள் அதே எபேசியர் 1ஆம் அதிகாரம். அதை தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுகின்ற அத்துணை அடியார்களும் ஆவியாரால் நடத்தப்படுகிற அனுபவத்தையும் இந்த சிலுவை மரணத்தினுடைய அடையாளம் சொல்கிறது. அது 13-14 வசனங்களில் நாம் வாசிக்கலாம். சிலுவை என்பது திருமறை வரலாற்றை பொறுத்த மட்டிலும் அது மையமாக இருக்கிறது. ஏனென்றால் உலகம் அனைத்தும் இருக்கிற மக்களுடைய பாவங்களை அவர் தாமே சுமந்தார், அவர் தாமே ஏற்றுக்கொண்டார். அதற்கு விலையேதும் இல்லை. தம்முடைய உயிர், தம்முடைய ரத்தம் விலையாக கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். மனுக்குலத்தை தம்முடைய ரத்தத்தினாலே கிரயம் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற போது இயேசு நமக்காக உயிர் நீத்த அனுபவம், இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்திய அந்த காட்சிகள் நமக்கு எதை கொடுக்கிறது? போதி மரத்தடியில் அமர்ந்தால் ஞானம் பெறும். இஸ்ரேலர்கள் அத்திமரத்தின் கீழே அமர்ந்து ஆண்டவருடைய வரலாற்று சிறப்புகளை, அவருடைய கட்டளைகளை போதித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழலிலே நத்தானியேலை அங்கே நாம் பார்க்கிறோம். சிலுவை மரத்தடியிலே இருந்த பெண்கள், சிலுவை மரத்தடியிலே இருந்தவர்கள் ஞானம் பெற்றார்கள். இன்றைக்கு சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். சிலுவையை நோக்கி பார்த்து அதன் அருகிலே அமர்ந்து இருக்கிற வேளையில் ஞானம் பிறக்கிறது. என்ன ஞானம்? பிறருக்காக வாழுகிற, பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற, பிறருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற அந்த ஞானம் பிறக்கிறது என்பதுதான். மூன்றாவதாக இந்த
ஆட்சியின் அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆதாம் படைப்பு தொடக்கத்திலேயே கடவுளின் அதிகாரத்தை, கடவுளின் அந்த விருப்பத்தை தவறாக பயன்படுத்தினார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாய்ந்தார் என்ற அந்த வாசகம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அவர் தன்னையே வெறுமையாக்கினார். இதுதான் இறையாட்சியிலே கொடுக்கப்படுகிற அதிகாரம். எல்லோரும் நாம் சிலுவையை பார்க்கிறோம், சிலுவையை நம்மை அடையாளமாக வைத்திருக்கிறோம். நாம் நம்மை வெறுமையாக்கி இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு எல்லோரையும் அவருடைய பணியாளர்களாக அழைக்கின்ற அழைப்பின் சத்தம் இந்த சிலுவையிலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்பதுதான். சிலுவை புதிய உடன்படிக்கையை தொடங்கி வைத்தது. பழைய உடன்படிக்கை விருத்த சேதனத்தின் வழியாக ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. அதனை தொடர்ந்து எரேமியா 31ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களில அங்கே ஒவ்வொரு இதயங்களிலும் அவருடைய கட்டளைகளை எழுதி கடவுள் ஒவ்வொரு தனிநபரோடும் உடன்படிக்கை மேற்கொண்ட அந்த உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணம், இந்த சிலுவை ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இயேசுவின் உடலாலும் இயேசுவின் இரத்தத்தாலும் ஒரு புதிய சமூகம், ஒரு புதிய கூட்டம் கட்டமைக்கப்படுகிறது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய வடிவம். தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் உலகம் அனைத்தும் இருக்கிற மக்களுக்காக கொடுத்து உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்ட மேற்கொண்ட ஆண்டவர் இயேசுவின் சிலுவை. நாம் சிலுவையை பார்க்கிற போதெல்லாம் பிறரோடு நாம் மேற்கொள்கிற உடன்படிக்கை என்னவாக இருக்கிறது? நம்ம பாஷையில் பேசும்போது நம்ம டீலிங், அவ்வளவுதான். நம்ம என்ன மாதிரி டீலிங் பண்றோம்? திருமறை பாஷையில உடன்படிக்கை, நம்ம வழக்கமாக பேசுகிற பாஷையில டீலிங். என்ன டீல் பேசுவோம்? என்ன மாதிரியான ஒப்பந்தங்களை நாம் கையாளுகிறோம்? சிலுவை நமக்கு சொல்கிறது, உடலாலும் இயேசுவின் உடலாலும் இயேசுவின் இரத்தத்தாலும் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கை. 5ஆவதாக இந்த சிலுவை மரணத்தையும் பாவத்தையும் வென்றெடுத்த ஒரு அற்புதமான சிலுவை. அதுவரையிலும் பேரரசின் கொலை கருவியாக, மரண தண்டனை கருவியாக பயன்படுத்தப்பட்ட இந்த சிலுவை இயேசு சுமந்ததினாலே, இந்த இயேசு சுமந்த சிலுவை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து எல்லோரையும் விடுவிக்கின்ற ஒரு வெற்றியை கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54-55 நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு மரணத்தை முழுமையாக வென்று அதை உயிர்த்தெழுதலில நிரூபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 6ஆவதாக இந்த சிலுவை தீமையை முற்றிலும் அறவே தள்ளியது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் நாம் வாசித்தோமானால் அங்கே தீமையை புறந்தள்ளிய ஒரு சிலுவையை நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். அதாவது அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இனி இந்த தீமை நம்மும் எழாது இருக்கிறதா? அப்படி இருக்கிறத சிலுவை நம்மை அடையாளமாக பயன்படுத்துகிறோமே. தீமையை வென்ற ஒரு கருவி, தீமையை அறவே ஒழித்த ஒரு கருவி. நாம்
அப்படி அனுபவத்தில் இருக்கிறதா அப்படின்னா கிறிஸ்தவர்கள் சிலுவையை அவருடைய நம்பிக்கையின் அடையாளமாக பயன்படுத்தி வருகிற வேளையில் இந்த சிலுவையை நம்பிக்கையின் அடையாளமாக வைத்திருக்கிற போது நமக்குள் தீமை இருக்கலாமா? தீமையை சிலுவையில அறவே ஒழித்த ஆண்டவர் இப்பொழுது அந்த சிலுவையை நம்பிக்கொண்டிருக்கிறனா தீமையை ஒழித்திருக்கிறோமா? அடுத்தவங்க தீமை செய்யறாங்க, அதை ஒழிக்கலாம் அப்படி பேசுறேன். நமக்குள் இருக்கிற தீய செயல்கள், நமக்குள் இருக்கிற தீமைகள் ஒழிப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதுதான். சிலுவை என்பது பிறருக்கான பதிலால் வேலையை செய்தது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 1 அதிகாரம் 29வது வசனம், இதன் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்சி. பிறருக்கு பதிலாக பலி செலுத்துவது இஸ்ரேலர்களை பொறுத்தமட்டிலும் எபிரேயர்களை பொறுத்தமட்டிலும் அவரவர் குற்றங்களுக்கு அவரவர் போய் பலிபீடத்தில் பலியிட வேண்டும். ஆனால் நமக்கு பதிலாக, நம் அனைவரின் பாவங்களுக்கு பதிலாக தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அந்த மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சிலுவை வெறுமனே இந்த பதிலால் கோட்பாட்டை மட்டும் சொல்லாமல் இது நிறைவாட்டை வழங்குகின்ற ஒரு கருவியாகவும் இயேசு சுமந்த பிறகு மாறியது என்று நாம் பார்க்கிறோம். 8வது, இந்த சிலுவை உலகத்திற்கு மடமையாக கருதப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23வது வசனத்தில் அங்கு சொல்லுகிறார், ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. நமக்கு எப்படி இருக்கிறது? 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதா நமக்கு இன்னும் மடமையாகவே இருக்கிறதா என்று நாம் பார்ப்போம். உலகத்தை பொறுத்த மட்டில் அது மடமையாக இருக்கிறது. 9வதாக இந்த சிலுவை அமைதியையும் ஒப்புரவாதலையும் ஐக்கியத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதுதான். எபேசியர் 2 அதிகாரம் 14வது வசனத்துல, ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர், அவரே 2 இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்று துன்பத்தின் வழியாய் தகர்த்தெடுத்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். அப்படின்னு ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தியது, அமைதியை கொண்டு வந்தது, ஒப்புரவாகுதலை கொடுத்திருக்கிறது இந்த சிலுவை. ஆலயத்தில் ஆழ்ந்தரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் சிலுவை தெரிகிறது. ஆயர்களுடைய உடையிலும் சிலுவை தெரிகிறது. அதான் ஒரு ஆயம் சொன்னாரு, உடம்பெல்லாம் சிலுவை இருக்கிற மாதிரி தேவையில்லை, ஒரு சிலுவை இருந்தா போதும். ஸ்டோன்ல ஒரு சிலர் நிறைய சிலுவெல்லாம் போல அது சொல்ல, அது ஒண்ணு போதும், எதுக்கு நிறைய டெக்கரேஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு. அப்ப இந்த ஆற்றுல பார்க்கிற சிலுவை அமைதியை கொடுக்கிறது, ஒப்புரவாகுதலை கொடுக்கிறது, ஒருமைப்பாட்டை கொடுக்கிறது. எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பார்த்து அமைதியா போயிட்டே இருக்கிறோமே தவிர அதனுடைய ஆழத்தை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறோமா என்பதுதான். கடைசியாக இந்த சிலுவை அவருக்கு பின்னாக சுமந்து செல்வதற்கு அறைகூரை முன்வைக்கிறது. இதுதான் அவர் சொன்னது, என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவர். கிறிஸ்தவர்களாக நாம் அதை முழுமையாக செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம் என்பதுதான். கிரேஸ் என்பது நாம் என்ன முயற்சி செய்தாலும் நாம பெற முடியாது. கிருபை, பேரன்பு, இது கடவுளாகவே கொடுப்பது. எனவே கடவுள் இந்த சிலுவை வழியாக நம் அனைவருக்கும்
பேரன்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார். இது உங்களால் உண்டானதல்ல, இது கடவுளுடைய ஈவு என்பது இந்த கிருபை தான். இதை நம்முடைய நற்செயல்களாலோ நம்முடைய சாமர்த்தியத்தினாலோ பக்தி வாழ்வினாலோ நம்முடைய அயராத ஜபத்தினாலோ கடவுளின் கிருபையை பெற இயலாது. அவராகவே யாருக்கு அருளுகிறாரோ அப்போதுதான் அதை பெற முடியும். ஒரே முறை அருளினார் சிலுவையில இயேசு ரத்தம் சிந்துவதனாலே எல்லோருக்கும் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால் தான், இந்த கிரேஸ் தான் நம்மை காப்பாற்றி இருக்கிறது, மீட்டெடுத்திருக்கிறது. இது உங்களால் உண்டானதல்ல, இது கடவுளுடைய ஈவு. நான் வாசித்த முதலாம் திருமறை பகுதியில் மீகா 7ஆம் அதிகாரம், இது அசீரிய பேரரசு இஸ்ரேல் மக்களை சிறைப்படுத்தி கொண்டு சென்று விட்டது. கிமு 722ஆம் ஆண்டு இஸ்ரேல் அரசு சிறைப்பட்டு போனது. அந்த சூழலில், அந்த சிறைப்பட்டு போகிற சமயத்திலே தான் இவர் இங்கே இந்த இறைவாக்கை மீகா இறைவாக்குனர் அறிவிக்கின்றார். இவரோடு சேர்ந்த சமகாலத்து இறைவாக்குனர்கள் ஆமோஸ், ஓசேயா, முதலாம் ஏசாயா, அதாவது ஏசாயா முதல் 39 அதிகாரங்கள் இருக்கிற அந்த ஏசாயா இந்த சமகாலத்தவர்கள், 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். இங்கே கடவுளின் ஒப்பற்ற பேரன்பை, மாபெரும் இரக்கத்தை அடையாளமாக இங்கே வைத்திருக்கிறார். உடன்படிக்கையின் அன்பு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம். யாவே என்பவர் ஈடு இணையற்றவர். 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, உமக்கு நிகரான இறைவன் யார்? தானியேல் புத்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். அங்கே நெபுகத்நேசர் அப்படிதான் சொல்வார், இந்த எபிரேயர்களின் கடவுளுக்கு நிகரானவர் வேறொருவரும் இல்லை என்று. எனவே இந்த மீகா இறைவாக்குனர், இந்த கடவுளுக்கு நிகரான இறைவன் வேறொருவரும் இல்லை. ஏனென்றால் இவர் இஸ்ரேலை எகிப்திடமிருந்து மீட்டெடுத்தவர். அவர் புகழுக்கு பாத்திரமானவர். ஏனென்றால் பாவத்துக்கு எதிராக செயல்படுவதிலே ஆற்றல் வாய்ந்த கடவுள். இந்த பாவம் என்பதை இந்த பகுதியிலே வருவது நாம் பார்க்கிறோம். 19வது வசனத்திலே பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது. பாவம் நமக்கு தெரியும், குற்றம், கடவுளுக்கு எதிரான தீமை, கடவுளுக்கு எதிரான செயல்கள் எல்லாமே இந்த பாவத்தை குறிக்கும். கடவுள் இதிலே மிக ஆழமான இன்னொரு செய்தியை வைக்கிறார், மன்னிப்பு. இஸ்ரேல் மக்களுக்குள்ளே எஞ்சி இருக்கிற மக்கள், மீந்திருக்கிற மக்கள், சிறைப்பட்டு போனவர்களிலே மீந்திருக்கிற மக்கள் கடவுளின் பேரன்பை பெறுவார்கள், மன்னிப்பை பெறுவார்கள். கடவுள் கோபப்படுகிற காலம் தணிந்து விட்டது. இப்பொழுது அவர் இரக்கம் காட்டுவார். மீகா இந்த பகுதியில் கடவுள் மீது இருக்கிற பயத்தை அகற்றி மக்கள் கடவுள் மீது அவர் மாபெரும் கிருபையை பொழிகின்ற கடவுள் என்பதை இங்கே அவர்களுக்கு அறிவிக்கின்றார். நம் மீது அவர் இரக்கம் காட்டுவார், நம் மீது அவர் பேரன்பு காட்டுவார். அதுதான் அவருக்கு விருப்பம் என்று இங்கே சொல்கிறார். கோபத்திலிருந்து இரக்கத்துக்கு கடவுள் மாறிவிடுகிறார். பாவத்தில் இருக்கிற மக்கள் அதிலிருந்து மீண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். ஒருவேளை அங்கே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் அதை கடவுள் செய்தாலும், ஒட்டுமொத்த உலக மக்களுடைய வாழ்க்கையில மீகா இறைவாக்குனர் முன்னுரைத்திருப்பது கடவுளின் கோபம் தனியும். கடவுளின் கோபம் தனித்துவிடும். அவருடைய இரக்கம், மாபெரும் கிருபை நமக்கு தயாராக இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பதை முன்வைக்கிறார். மெசியாவை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் இங்கு புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க
அங்கு மீந்திருக்கிற மக்களும் அதை அனுபவித்தார்கள் என்பதுதான். இரக்கத்தில் மகிழ்ச்சி அடைகின்ற கடவுள், பேரன்பு காட்டுவதில் அதிகமான விருப்பமுடைய கடவுள். ஆனால் மன்னிக்க முடியாத பாவம் எது என்றால் அவர் இரக்கம் காட்டுகிறார். அந்த இரக்கத்தை வேண்டாம் என்று சொல்வது மன்னிக்க முடியாத பாவம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதாவது இரக்கம் பாராட்டுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்பது. யாரெல்லாம் கடவுளிடமிருந்து இரக்கத்தை பெற முடியும் என்றால் பிறருக்கு இரக்கம் காட்டுகிறவர்கள். யாரெல்லாம் மன்னிப்பை பெற முடியும் என்றால் பிறருக்கு மன்னிப்பை வழங்குகிறவர்கள். அப்படியானால் கடவுளின் இரக்கத்தை மறுப்பவர்கள் யார்? பிறருக்கு இரக்கம் காட்ட மறுப்பவர்கள். கடவுளிடமிருந்து நான் இரக்கம் பெறுவதை நான் மறுக்கிறேன் என்பது. இதுதான் இந்த மிக இறைவாக்குனர் மிக ஆழமாக சொல்லுகிறார். இரக்கமும் பேரன்பும் கடவுளின் மிகப்பெரிய உறவாக, மணமக்கள் மீது மிகப்பெரிய நன்மையாக அவர் அங்கு வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். உறவினர்கள், ஆண்டவரின் உறவினர்கள், ஆண்டவரின் அன்பர்கள் மிகவும் எளியோராக இருப்பினும் அவர்கள் குற்றம் புரிகிறவர்களாக இருந்தாலும் அதை பாராட்டாது உறவை நிறைவு செய்ய எப்படியாவது இவர்களை தமிழத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் கடவுள் இப்பொழுதும் மாபெரும் இரக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். யாமையின் பேரன்பு அவருடைய செயலில் வெளிப்படுகிறது. கடவுளின் தீர்ப்புகளும் இரக்கத்தின் வெளிப்பாடு என்றுதான் இதன் மிக இறைவாக்குனர் சொல்லுகிறார். ஒருவேளை சிறையிருப்புக்கு சென்றார்களே, அவர்களுக்கு கடவுள் தண்டனை கொடுத்து விட்டாரே என்றால் இந்த தீர்ப்பும் கடவுளின் இரக்கத்தின் ஒரு வெளிப்பாடு என்று அவர் இறைவாக்குனர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பேரன்பு உண்மை தன்மையை எஞ்சியவருக்காக உருவாக்கி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பேரன்பு காட்டுகின்ற கடவுள், கடவுள் தமது இரக்கத்தை அதிகமாக பரந்து விரிந்த சமூகத்துக்கு வழங்குவதில் தயாராக இருக்கிறார். அறுவை சிகிச்சை வலியுறுத்தா செய்யலன்னா மொத்த உடலும் இறந்து போயிடும். அப்ப உயிரோடு வாழணும்னா அறுவை சிகிச்சை அவசியமானது. அதுபோல கடவுளின் தண்டனை தீர்ப்பு அவசியமானது, தவிர்க்க முடியாது. அந்த தண்டனை தீர்ப்பும் இரக்கத்தின் ஒரு வெளிப்பாடு. இல்லையென்றால் உயிர் இல்லாமல் அவர் இரக்கத்தின் வெளிப்பாடாக எதை சொல்கிறார்? உன்னை வாழ வைத்திருப்பதே கடவுளின் மாபெரும் இரக்கம் தான். தண்டனை கொடுத்து வைத்திருக்கிறார். ஒரே அடியாக உன்னை அழித்து விடவில்லை, தண்டனை கொடுத்து உன்னை உயிரை உலகத்தில் வைத்திருக்கிறார். அதுவும் கடவுளின் வெளிப்பாடு என்று இந்த மிக இறைவாக்குனர் வழியாக நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்ற கடவுள். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தன் சினத்தில் என்றென்றும் யாரும் நிலைத்திருக்க முடியாது. கடவுளின் கோபத்திலேயே நாம் நிலைத்திருக்க முடியும் என்றால் அது முடியாது. கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்பதுதான். அவருடைய அதான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அப்படின்ற ஒரு இறையனாளர் சொல்லுகிறார், மிக சிறந்த பிரசங்கியார். அவர் சொல்லுகிறார், ஒரு வசனத்துல 50 பயம் 50 சந்தேகம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கடவுள் இறக்கப்படுகிறார் என்பதற்கு எதிரான உணர்வு, மாயை, இருதயத்தில் ஏற்படுகிற பிரமை. அதனால நீங்க பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. கடவுள் இரக்கம் உள்ளவராகவே இருக்கிறார். அவர் இரக்கம் பாராட்டவில்லை. 77ஆம் சங்கீதத்தில் அவர் இரக்கம் காட்ட மறந்து விட்டாரோ என்று தாவீது அங்கே சொல்லுவார். நாம் அப்படி சொல்லாம மனசுல யோசிப்போம், கடவுள் நம்ம மீது இரக்கம் காட்ட மறந்து விட்டாரோ, அவருடைய அன்பை நம்மிடத்திலிருந்து விலக்கி விட்டாரோ
என்று யோசிக்கிறவர்களுக்கு இந்த அறிவை சொல்லுகிறார், பயப்படாதீங்க. அதுதான் மாயை, அதுதான் பிரம்மை. கடவுள் உங்களுக்கு இரக்கம் காட்டுகிறார், தண்டனை கொடுப்பார். தண்டனை கடவுளின் கோபத்தின் வெளிப்பாடு. ஆனால் இரக்கத்தின் முழு ஆர்வம் அதிலேதான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அடைக்கிறார். கடவுள் இரக்கம் பாராட்டுகிறவராக நாம் மறுப்பதற்கு ஏதேனும் நியாயம் இருக்கிறதா? அதாவது நாம் பிறருக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? பிறர் மீது இரக்கம் காட்டாமல் இருப்பதற்கு நாம் எதை நியாயப்படுத்துவோம்? நாம் ஒன்றுமே இல்லை, தவறு செய்கிறோம். கடவுள் நம்ம மீது இரக்கத்தை காண்பிக்கிறார், மன்னிப்பை கொடுக்கிறார். மன்னிக்கும் வரை நமக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளும் நீங்கள் செய்கிற வழிபாடுகளும் என்னை பொறுத்தவரை அருவருப்பானவை. பிறருக்கு நீங்கள் இரக்கம் காட்டுகிற வரை, பிறருக்கு நீங்கள் மன்னிப்பை கொடுக்கிற வரை, நீங்கள் நேரிடுகிற வழிபாடும் நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளும் செய்கிற நற்செயல்களும் அருவருப்பானவை. அதுதான் ஆமோஸ் இறைவாக்கினர் நூலிலும் 5ஆம் அதிகாரத்துல கடவுள் அங்கே சொல்லுகிறார். அப்படி என்றால் கடவுளின் இரக்கம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. அங்கே அவர் சொல்றாருல 19வது வசனத்துல, நாம் பாவங்கள் அனைத்தையும் எதை கொண்டு போய் போட்டிருக்கிறாரு? கடலின் ஆழத்துல கொண்டு போய் எரிந்து விட்டிருக்கிறார். அதே சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுவாரு, கடலின் ஆழத்துல கொண்டு போய் போட்டார்ல, நீ தூண்டில் போட்டு அதுக்கு மீன் பிடிக்கிற மாதிரி பிடிக்காத. திருமறையில அவர் சொல்லுவாங்க, சிறியோருக்கு எதிராக இந்த சிறியோருக்கு இடர்கள் உண்டாக்குகிறவர்களுடைய கழுத்துல எதிரங்களை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போய் போடுவது அவர்களுக்கு நலமாக இருக்கும். அந்த அளவுக்கு பழைய பாட்டு கடவுள் என்ன சொல்றாரு? நம்முடைய பாவத்தையே கொண்டு போய் சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிந்து விட்டார். அதுக்காக என்ன சொல்வது? நீ தூண்டி போட்டு மீன் பிடிக்காதே அப்படின்னா பாவத்தை திரும்ப கொண்டு வந்து விடாதே. கடவுள் எரிந்து விட்டார். கடவுள் இயேசுவின் வழியாக இந்த சிலுவையில முற்றிலுமாக பாவத்தை வெற்றி கொண்டார். மீண்டும் அதை நீயாகவே கையில் எடுத்தாரே, நீயாகவே அதை கையில் எடுத்து பழக்கப்படுத்திக் கொண்டாரே. ஆண்டவர் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வழங்குகின்ற கடவுள், அன்பையும் இரக்கத்தையும் கருணையையும் ஏற்றுக்கொண்டார். நமக்கு வாக்கு கொள்ளாமையும் ஆபிரகாம் காண்பித்த பேரன்பையும் கடவுள் நமக்கு காண்பிப்பார். 20வது வசனத்துல, பண்டைய நாளில் மூதாதையருக்கு நீர் அமைத்து கூறியது போல் யாக்கோபுக்கு வாக்கு கொள்ளாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டுகிறது. எப்போது கடவுளின் இரக்கத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். பெறுவது என்பது மீண்டும் நமக்குள் பாவம் எழக்கூடாது, மீண்டும் நாம் பாவத்தை தேடி பிடித்துக் கொள்ளக்கூடாது. அப்படி நாம் வாழுகிற போது கடவுள் வாக்குமாறாத கடவுள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்ததை நம்முடைய வாழ்விலும் நிறைவேற்றுவார் என்பதுதான். கடவுள் இந்த வார்த்தைகளோடு நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக.